ஹலோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோக்குள்ளே 3D ஆப்ஜெக்ட், அதாவது சாலிடாக எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். ஓகே, வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, யூனிட்ஸை பொறுத்தவரை ப்ரிசிஷன் வேல்யூ 0னு மில்லிமீட்டர்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எப்போதும் சொல்கிறது தான். லிமிட்டு 0,0 500,500 என்டர் கொடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம காமனாக ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம். ஓகே, ஃபைனலாக அதாவது ஜூம் என்டர், இசட் என்டர், என்டர், ஜூம் ஆல். ஓகே, ஃபைனலாக நம்ம சூப்பராக ஒரு ஒர்க் ஷீட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வரைய போகிற ட்ராயிங் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிளான ட்ராயிங். ஸோ லைன் கமெண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழேருந்து நம்ம மேலே வரைய போகிறோம். ஸோ அதனால் ஒரு பாக்ஸ் தான் போட போகிறோம். 140க்கு லென்த்து. ஓகே, 140க்கு லென்த்தும் ஹைட்டு பார்த்தீங்கன்னா 80 என்டர். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓகே நான் பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணி மிடில் கொண்டு வந்துட்டேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நமக்கு இந்த பாக்ஸ் ஆக்சுவலாக தேவையே கிடையாது. நமக்கு தேவையானதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு பேக் எல்லாத்தையும் நம்ம டெலீட் பண்ண போகிறோம். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா லைன் எடுத்துக்கோங்க. லைன் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைன் எடுத்துக்கிட்டு இந்த கார்னரை பிடிங்க. இந்த கார்னர் எடுத்துகிட்டு F8 ஆஃப் பண்ணிக்கோங்க. அதாவது நம்ம ஒரு ஆங்கிளில் டிகிரியில் வரைய போகிறோம். ஓகேவா, டிகிரியில் நம்ம வரைய போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு இந்த கார்னர்லேருந்து நம்ம வரைவோம். இந்த கார்னரில் டிகிரி பார்த்திங்கன்னா கரெக்டாக ரைட் சைடில் உங்களுக்கு காட்டும். அதில் நீங்கள் 60 டிகிரி அப்படிங்கிற மாதிரிக்கு வச்சுக்கோங்க. 60க்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரானா ஒரு லைன் மேக் பண்ணிடுங்க. அதாவது அன்லிமிட்டடாக அதை மிரர் பண்ண போகிறோம் அடுத்த சைடும். அதனால் MI என்டர், இந்த 2 லைனையும் செலக்ட் பண்ணி என்டர், மிடில் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி கிளிக் பண்ணிட்டு F8 ஆன் பண்ணிக்கோங்க. அதாவது ஆட்டோ ஆன்னு காட்டியும் அதில் மேலே ட்ராக் பண்ணிவிட்டு நோன்னு கொடுத்துருங்க. அதாவது எரை சோர்ஸ் ஆப்ஜெக்ட், இதை நான் டெலீட் பண்ணிடுவா அப்படின்னு கேட்குது. எனக்கு ரெண்டுமே வேணும். ஸோ இப்படி வச்சிட்டேன். இதில் இவ்வளோ பெருசு நமக்கு ஆக்சுவலாக தேவை கிடையாது. அதனால் லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. மேலேருந்து கீழே 40க்கு உள்ளே இந்த மாதிரி ட்ராக் பண்ணிடுங்க. இப்போது இந்த 40க்கு இந்த லைனுக்கு மேலே போகுது இல்லையா இந்த லைனு, இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதனால் இதை ட்ரிம் பண்ணிடுறோம். ஓகேவா, ஓகே ட்ரிம் ஐக்கன் எடுத்துக்கோங்க. இப்போது ஃபிக்ஸ்டாக இந்த மாதிரி இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஓகே இப்போ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே இப்போது இந்த லைனை நேராக நீங்கள் மேலே இணைச்சிருங்க. ஓகே, இந்த மாதிரி மேலே இணைச்சிட்டிங்க. ஓகேவா, ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஜிக்ஸாகாக இருக்குது. ஸோ அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதை நான் டெலிட்டே கொடுத்துட்டு லைன் கமெண்ட் எடுத்து கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து. ஓகே, ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டாச்சு. இப்படி முடித்த பிறகு அடுத்தது லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து கொண்டு வாங்க. F8 ஆஃப் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 45 டிகிரி, அதாவது கரெக்டாக நான் எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். ஒன்றும் இல்லை, 120க்கு. ஓகே, 120க்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, எனக்கு 130, 128, 120. ஓகே, கரெக்டாக இந்த டிகிரி, அதாவது 130க்கு எடுத்துக்கோங்க. 130 டிகிரிக்கு நான் ஒரு கிளிக் பண்ணி ஒரு லைன் இந்த மாதிரி கிராஸாக வரைஞ்சிட்டேன். ஓகே, ஃபைனலாக இப்போது இந்த லைனை கிளிக் பண்ணி கொஞ்சோண்டு உள்ளே எடுத்துக்கோங்க. அதாவது F8 ஆன் பண்ணிக்கோங்க. F8 ஆன் பண்ணிவிட்டு 5 என்டர். ஓகே, 5 என்டர்னு எடுத்துக்கிட்டு இப்போது இந்த ஆங்கிளாக உள்ளதில் F8 ஆன் பண்ணிக்கிங்க. இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இது மட்டும்தான் நமக்கு தேவை. இப்போ தேவையில்லாத பார்ட்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணிடலாம். ட்ரிம்மை கை வச்சுட்டு இதை ட்ரிம் பண்ணிடுங்க. இதையும் ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, இது எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிடலாம். நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. ஓகே ஃபைனலாக பார்க்க வந்து இது ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. சர்க்கிள் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி லைன் எடுத்துகிட்டு இந்த 40 இருக்கு இல்லையா, அதாவது இது இந்த பாக்ஸோட சென்ட்ரல் லைன். ஓகே, சர்க்கிள் எடுத்துக்கோங்க. சர்க்கிள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ள ஒரு 10க்கு ஹோல் எடுத்துருங்க. அதாவது ஹோல் நம்ம எடுக்க போகிறோம் இதில். ஓகே ஃபைனலாக இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ஜெக்டை ரெடி பண்ணியாச்சு. 3D வியூக்கு வந்துட்டோம். ப்ளஸ் ஃபுல் கமாண்டை வச்சு இப்போது இதுக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கலாம். 40
திக்னஸ் பார்த்தீங்கன்னா 14 நான் கொடுத்துட்டேன். 2D ஒயர் பிரிண்ட் இருக்கனால நமக்கு இப்படி தெரியுது. ஸோ ரியலிஸ்டிக்கில் வச்சிட்றேன். ரியலிஸ்டிக்கில் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக வர ஒரு ப்ராடக்ட் ரெடி. நம்ம வரைஞ்ச ப்ராடக்ட் இதுதான். இது ஒரு கீவே மாதிரிக்கே இருக்கும் இந்த சைடு இருந்து பார்க்க. ஓகே, ஃபைனலாக நம்ம வரைஞ்ச ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இதுதான். ரொம்பவே சூப்பரான ஒரு 2Dயில் வரைஞ்சி நம்ம 3Dயில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி வீடியோ நான் தொடர்ந்து போடுறேன். நான் ரெடி, நீங்கள் ரெடியானா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மெயினாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஒரு வீடியோவும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.